நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே. ராஜு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை கழுகுமலை பி. ராம்மோகன் பிறந்தநாள் வாழ்த்து கூறி ஆசி பெற்றார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அண்ணா அறிவகம் திறப்பு. விழுப்புரம் வடக்கு மாவட்ட அண்ணா அறிவகம் அலுவலகத்தை இன்று ஆகஸ்ட் 20 புதன்கிழமை மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் சுரேஷ் செல்வராஜ் மற்றும் மஸ்தான் MLA இணைந்து திறந்து வைத்தனர். திண்டிவனம் நகராட்சியில் கால்வாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை. திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டில் புதிதாக கால்வாய் அமைக்கும் பணிக்கு இன்று ஆகஸ்ட் 20 புதன்கிழமை பூமி பூஜை செய்து பணியை திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார். ஆரோ பீச்சில் ஆபத்தான முறையில் குளிக்கும் சுற்றுலா பயணிகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த ஆரோ பீச் பொம்மையார்பாளையம் பீச் பகுதியில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் சனி ஞாயிறுகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுவதோடு உள்ளூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் குளியலில் ஈடுபடுகின்றனர். இதனால் உயிரிழப்புகள் தொடர்ந்து வரும் நிலையில் இப்பகுதியில் குளிப்பதற்கு காவல்துறையினர் தடை விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டிவனம் தனியார் பள்ளியில் விளையாட்டு விழா. திண்டிவனம் வால்டர்ஸ் கடர் மேல்நிலை பள்ளியில் நேற்று இந்த வருடத்திற்கான விளையாட்டு விழாவில் திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பிள்ளையார்பட்டி கோவிலில் ரூ.25 லட்சம் மதிப்பில் சண்டிகேஸ்வரருக்கு புதிய தேர் தயார் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது. திண்டிவனத்தில் சிறுவர் பூங்காவை திறந்து வைத்த மஸ்தான் MLA. திண்டிவனம் நகராட்சி 6வது வார்டில் புதிதாக கட்டப்பட்ட சிறுவர் பூங்காவை இன்று ஆகஸ்ட் 20 புதன்கிழமை அன்று மஸ்தான் MLA பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருவத்திமலை வாராகி அம்மன் கோவில் அழைப்பு. விழுப்புரம் மாவட்டம் திருவத்திமலை வெங்கடாஜலபதி திருக்கோவில் அமைந்துள்ள வாராகி அம்மனுக்கு ஆவணி மாதம் 22/8/25 வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடத்தி பொதுமக்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற உள்ளது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கார்பொராட் 2025 பள்ளி மாணவர்களுக்காக CMC வேலூர் உடற்கூறியல் அனாட்டமி துறையின் கல்வி கண்காட்சி. கடலோர பள்ளி சின்னப்பாலத்தில் தேசிய அறிவியல் மனப்பான்மை தின உறுதிமொழி. மண்டபம் ஒன்றியம் சின்னப்பாலம் நடுநிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் மனப்பான்மை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியை செல்லம்மாள் தலைமை தாங்கினார். முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவச் சிலைக்கு புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKT ஆறுமுகம், MLAக்கள் பாஸ்கரன், KSP ரமேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். முதல்வர் ஸ்டாலின் தனது 50வது திருமண நாளை முன்னிட்டு சென்னை சிறுமலர் பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையோர் மேல்நிலை பள்ளிக்கு சென்று அங்குள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகளை தனது துணைவியாருடன் வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தினத்தை முன்னிட்டு
பாளையங்கோட்டை மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் மதிவேந்தன், அந்தியூர் செல்வராஜ் எம்பி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருப்பூர் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு இணைந்து போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் லோகநாதன் தலைமையில் நடந்தது. போச்சம்பள்ளி வடலம்பட்டி சிவாலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சர்வலிங்கேஸ்வர பெருமாளை வழிபட்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.